ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ் சாப்டர் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த வீடியோ 5th சாப்டருக்கு ஒரு காமனான வீடியோவாக இருக்கும். 5th சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் பார்ப்போம். அது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியுமே ரொம்ப இன்டெப்த்தாகவும் இல்லாமல் அவுட்லைன் மாதிரியும் இல்லாமல் பொதுவாக, அதாவது கான்செப்ட் ப்ளஸ் ஸ்டோரி, அந்த மாதிரி நம்ம இந்த 5th சாப்டரை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எதுக்குன்னா 5th சாப்டர் எவ்வளோ முக்கியமான சாப்டர்ன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது 2021 2025 வரைக்கும், குறிப்பாக குவார்டர்லி ஹாஃப் இயர்லி பப்ளிக் நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் அப்படின்றது கண்டிப்பாக வந்திருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ்லேருந்து 2 மார்க்கோ 3 மார்க்கோ வந்துடுது. அப்போ அதுலேருந்து ஒரு 7 மார்க் 8 மார்க் இருக்குது. சரிங்களா? அப்போது அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இந்த வீடியோ 5th சாப்டருக்கு ஒரு காமனான ஒரு வீடியோவாக நம்ம இந்த வீடியோ இருக்கட்டும். ஃப்யூச்சரில் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியுமே தனித்தனி வீடியோஸ்ன்றது வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 5th சாப்டர்ன்றது அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5th சாப்டரை நான் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போதுமே, இப்போ குவார்டர்லி எக்ஸாமோட அந்த வீடியோவில் நான் 5th சாப்டரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே படிக்க சொல்லியிருப்பேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட அந்த வீடியோலையுமே 5th சாப்டரை கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக போட்ட பப்ளிக் எக்ஸாமோட அந்த நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோ இருக்குல்ல, ஓகே, அது நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கான வீடியோ தான். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா குவார்டர்லியோட அந்த வீடியோவும் சரி, ஹாஃப் இயர்லியோட அந்த வீடியோவும் சரி, அது ரெண்டுத்தையும் பாருங்கள். ஓகே, நம்ம வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லி கொஸ்டின்ஸை பிரித்து கொடுத்துருப்போம். குவார்டர்லி எக்ஸாமோட வீடியோவில் 1st சாப்டர்லேருந்து 6th சாப்டர், ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட வீடியோவில் 7th 11th, ஸோ அது மாதிரி கொடுத்துருப்போம். அதுவே அந்த குவார்டர்லி வீடியோவும் ஹாஃப் இயர்லி வீடியோவுமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2026க்கு போதுமானது. இப்போ நான் போட்டது நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், என் சைட்லேருந்து நான் தரேன்னு சொல்லியிருந்தால அந்த கொஸ்டின்ஸ் சென்டம் மிஸ் ஆகிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த பப்ளிக் எக்ஸாம் நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ போட்டது. ஓகேவா? இது புரியுதா? தமிழ்லே தெளிவாக இருக்குது நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு. இதில் குழப்பம் தேவையில்லை. ஸோ அதை நான் மறுபடியும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கலாம். அதனால் நான் இந்த வீடியோவில் அதை நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அப்போது இந்த 5th சாப்டரை நம்ம கான்செப்ட் ப்ளஸ் ஸ்டோரி காமனாக அப்படி பார்த்துடலாம் இந்த வீடியோ. ஓகேவா? செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் நெவர் ஸ்டாப்ஸ் டீச்சிங். ஸோ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஓகே, லைட் அப்படின்றது நேச்சுரல் எனர்ஜி, இயற்கையான ஆற்றல். உதாரணத்துக்கு சூரிய ஒளிக்கதிர். அப்போது லைட்டை தனிப்பட்ட ஒரு நபர் யாரும் கண்டுபிடிக்கல, ஆனால் லைட்டை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது புரியுதா? லைட்டை நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா லைட் அந்த பொருள் மேலே பட்டால் தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். கரெக்டாக? இது பேசிக். அப்போது லைட்டை பற்றி நிறைய சயின்டிஸ்ட்டு நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நியூட்டன் என்ன பண்ணார் அப்படின்னா, ப்ரிசம் இருக்குல்ல, ப்ரிசம் தமிழில் முப்பட்டகம் சொல்லுவோம். முக்கோணம் மாதிரி ஒரு கண்ணாடி, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த முப்பட்டகத்தில் சன்லைட்டு, ஓகே, அதாவது ப்ரிசமில் சன்லைட் ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுறாரு அப்படி வச்சுப்போம். அப்படி அந்த ப்ரிசம் வழியாக ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது இதில் இருந்து 7 விதமான கலர்ஸ் வெளியில் வருது அப்படின்றத சொல்கிறாரு. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அந்த கலருக்கு பேரும் வைக்கிறாரு விப்ஜிஆர். கேள்விப்பட்டிருப்பீங்க. 1600கள், சரியாக சொல்லணும்னா 1666 நியூட்டன் சன்லைட்டுக்குள்ளே 7 கலர் இருக்குப்பா அப்படின்றத சொல்கிறாரு. அப்போது இதிலேருந்து என்ன நமக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சின்ன ரீகால் மாதிரி. ரெட் அப்படின்றது லாங்கஸ்ட் வேவ்லென்த், வயலட் அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது வேவ்லென்த்து அதிகமாக இருந்ததுன்னா அங்கே ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஓகே, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்ததுன்னா எனர்ஜியும் கம்மியாக இருக்கும். எங்கே வேவ்லென்த் கம்மியாக இருக்கோ அங்கே ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மினா எனர்ஜி கம்மி, ஃப்ரீக்வன்சி அதிகம்னா எனர்ஜி அதிகம். இதை ஒரு ட்ரெயின் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். என்ன சார் ட்ரெயின் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் வேவ்லென்த்னா என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வேவ் இருக்குன்னா இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் வேவ்லென்த்துன்னு சொல்லலாம். இல்லை இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் வேவ்லென்த்துன்னு சொல்லலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? லாம்டான்றது அலைநீளம். இதுதான் வேவ்லென்த். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் செகண்ட். ஒரு பாயிண்டில் எவ்வளோ வேவ்ஸ் கிராஸ் ஆகுது ஒரு செகண்டில் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. இதை ட்ரெயின் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, அது என்னென்னா, இப்போ நீங்கள் 2 ட்ரெயினை இமேஜின் பண்ணுங்கள். அதில் ஒரு ட்ரெயினுக்கு பெட்டி பெருசாக ஒரு 5 பெட்டி இருக்குது.
இன்னொரு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டி சின்னதாக இருக்குது, அதில் ஒரு 50 பெட்டி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 2 ட்ரெயினுமே ஒரே ஸ்பீடில் போகுது, ஒரு பாயிண்ட் ஒரு சிக்னல் கம்பத்தை கிராஸ் பண்ணுது அப்படி வச்சுப்போம். ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணுது. அப்போது 2 ட்ரெயின், அதில் ஒரு ட்ரெயினில் பெரிய பெட்டியாக 5 பெட்டி, 2வது ட்ரெயினில் சின்ன பெட்டியாக 50 பெட்டி, இது 2 ஒரே ஸ்பீடில் போகுது, ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுது. எந்த ட்ரெயின் வந்து அதிக பெட்டி இருக்குது? செகண்ட் ட்ரெயின். அப்போ அதில் 50 பெட்டி இருக்குது, கரெக்டாக? அப்போது எனக்கு வேவ் லென்த்து கம்மி, ஆனால் பெட்டியோட எண்ணிக்கை அதிகம். புரியுதா? வேவ் லென்த்து கம்மி, ஃப்ரீக்வன்சி அதிகம். இங்கே அப்படி ஃபஸ்ட்டு ட்ரெயின் பாருங்கள், பெட்டியோட எண்ணிக்கை பெட்டி வந்து 5 பெட்டி, வேவ் லென்த்து பெருசாக இருக்குது, வேவ் லென்த் அதிகம், ஆனால் பெட்டியோட எண்ணிக்கை கம்மி. இது புரியுதா? பாருங்களேன், செகண்ட் ட்ரெயினுக்கு பெட்டியோட எண்ணிக்கை என்னது, இங்கே கை வைக்கணும். பெட்டியோட எண்ணிக்கை அதிகம், 50 பெட்டி. அப்போது அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னது. அப்போ வேவ் லென்த் கம்மினா ஃப்ரீக்வன்சி அதிகம். இது புரியுதா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பெட்டியில் பெட்டியோட எண்ணிக்கை கம்மி, ஆனால் சைஸ் அதிகம். இது புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் மெயின். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்குங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து யார் சொல்கிறா? நியூட்டன் சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, நியூட்டன் வந்து லைட் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்றாரு. அதாவது அவரோட தியரி வந்து கர்பஸ்குலர் தியரின்னு சொல்லுவோம், பார்ட்டிக்கல் நேச்சர். அப்போ அந்த தியரி வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷனுக்கு ஓகே, இன்டர்ஃபரன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, நியூட்டன் ஓவர். அதுக்கப்புறமா ஹைகன்ஸ் அவர் வராரு, அவர் வந்து லைட் வந்து வேவ் நேச்சர் தான் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த டிஃப்ராக்ஷனை அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யார்? ஹைகன்ஸ். நமக்கு 7th சாப்டரில் இருக்குது ஹைகன்ஸ் பிரின்சிபல். அவருமே லைட் வேவ்னு தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து யங்ஸ். ஓகே, அதே 7th சாப்டரில் நமக்கு வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அப்போ யங்ஸ் என்ன சொல்கிறாரு? யங்ஸுமே லைட் வந்து வேவ் நேச்சர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அவர் இன்டர்ஃபரன்ஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யார்? யங்ஸ். 7th சாப்டர் நம்ம இதை பற்றி பேசுவோம், இருக்குது முக்கியமான 5 மார்க். யங்ஸு அவர் முடிச்சிட்டாரு. அடுத்தது வந்து நமக்கு ஃபேரடே. யார்? ஃபேரடே என்ன? ஃபேரடே நம்ம பார்த்துருக்கோம் 4th சாப்டரில். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு காயில் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் கிடைக்கும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கரண்ட்டு அப்படின்ற கான்செப்டை யார் சொல்கிறா? நமக்கு ஃபேரடே. யார்? மைக்கேல் ஃபேரடே. ஃபீல்டு கான்செப்ட். எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு வந்து கரண்ட் கிடைக்கும்னு சொன்னார், கரெக்டாக? இது வந்து ஃபேரடே சொன்ன ஒரு விஷயம். அப்புறம் அதே மாதிரி ஃப்ரெஸ்னல் வந்து எல்லா விஷயம்தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூட்டன் சொன்னது பார்ட்டிக்கல் நேச்சர். அதுக்கப்புறமா அந்த சயின்டிஸ்ட் வந்து யங்ஸாக இருக்கட்டும், ஹைகன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஸ்னலாக இருக்கட்டும், ஃபேரடே வந்து அதுக்கப்புறம். அப்போது இந்த ஃப்ரெஸ்னல், ஹைகன்ஸு, யங்ஸ் இவங்க எல்லாருமே வேவ் நேச்சர் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஓகே, லைட் வந்து வேவ் நேச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ஆழமாக கருத்தாக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேரடே என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபேரடே சொன்ன விஷயம் வந்து ஃபீல்டு. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா எனக்கு கரண்ட் கிடைக்குன்றத சொன்னார். இப்போ தான் நம்மளோட சாப்டரோட ஹீரோ, கதாநாயகன் உள்ளே வராரு. யார்? ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். ஃபேரடேயோட அந்த கான்செப்டை வச்சு அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அது எப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது, ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு திங்கிங். அதையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? லேட்டராக ப்ரூஃப் பண்ணுறாரு. யார்? மேக்ஸ்வெல். ஓகே, அதுதான் ஒரு அடித்தளம். எதுக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு. புரியுதுங்களா? ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு? ஃபேரடேயோட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த கான்செப்டை வச்சு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுச்சுன்னா, ஒரு காயில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி மேக்ஸ்வெல் நம்புறாரு. அதன் அடிப்படையில் லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்றத தியரிட்டிக்கலாக சொல்கிறாரு. யார்? மேக்ஸ்வெல். இது புரியுதா? ஓகே, அப்போது மேக்ஸ்வெலோட அந்த சிந்தனை. ஃபேரடே சொல்கிறாரு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுதுப்பா, அதனால் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது கிடைக்குது. அப்போ மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாரு? அவர் வந்து கொஞ்சம் அந்த சிமிட்ரி கான்செப்ட், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், அந்த நம்ம புக்கில் கூட அந்த பட்டர்ஃப்ளை கொடுத்துருப்பாங்க, அது ஒரு சைடு இப்படி இன்னொரு சைடு சேமாக இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேச்சர் விரும்பக்கூடிய ஆளுன்னு நினைக்கிறேன் மேக்ஸ்வெல். ஸோ அப்போது அவர் அப்போ ஏன் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறுது அப்படின்னா ஏன் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்காதுன்றதை யோசிச்சு தான் தியரிட்டிக்கலாக லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எது? லைட், விசிபிள் லைட் வந்து என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்றத மேக்ஸ்வெல் வந்து சொல்லிட்டு. மேக்ஸ்வெல் என்ன தான் சொன்னாலும் ஒரு சில சயின்டிஸ்ட்டுக்கு சின்ன முரண்பாடுகள் இருக்க தான் செஞ்சிச்சு. யாருமே அதை வந்து பெருசாக அப்போஸே பண்ணல. மேக்ஸ்வெல் நீங்கள் சொன்ன தப்பு அப்படின்லாம் யாரும் சொல்லலை. கருத்து வேறுபாடு இருக்கலாம், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சயின்டிஸ்ட் அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாதெல்லாம். நமக்கு நம்ம சாப்டரோட கதாநாயகன் யார்? மேக்ஸ்வெல். கதாநாயகி யாரெல்லாம் கேட்காதீங்க. ஓகே, நம்ம
சாப்டர் மட்டும் பார்ப்போம். ஓகே, மேக்ஸ்வெல் சொன்ன விஷயத்தை ஹெட்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி ஓகே அதை ப்ரூவ் பண்ணிடுறாரு. மேக்ஸ்வெல் நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம ஹெட்ஸ். சரிங்களா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு தீப்பொறி, ஒரு ஸ்பார்க், அதை ப்ரொடியூஸ் பண்ணி வேலையை முடிச்சிடுறாரு. யார்? ஹெட்ஸ். மேக்ஸ்வெல் சொன்னது உண்மை, முடிஞ்சது. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஹெட்ஸுமே வந்து மேக்ஸ்வெல் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் மேக்ஸ்வெல் அவரோட கருத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால் இவருக்கு என்னன்னா சரி அவர் சொல்கிறாரு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லி பண்ணி பார்த்ததில் வந்துருச்சு. உண்மை தான், மேக்ஸ்வெல் சொன்னது உண்மை தான், லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் அப்படின்றத நம்ம ஹெட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல் நியூட்டனை பார்த்து நியூட்டன் நீங்கள் சொன்ன அந்த விசிபிள் இருக்குல்ல, விசிபிள் லைட்டு, அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதில் ஒரு பகுதி தான், அதில் ஒரு ரீஜியன் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். விசிபிள் லைட் வந்து ஒரு ரீஜியன் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் அப்படின்னு சொல்லிட்டு யார்? மேக்ஸ்வெல் நியூட்டன் பார்த்து சொல்கிறாரு. உண்மை என்னென்னா நியூட்டனுக்கும் மேக்ஸ்வெல்லும் கிட்டத்தட்ட 200 வருஷம் வித்தியாசம். நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன். ஓகே, அப்போது இந்த விசிபிள் லைட்டுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு பகுதி தான், சின்ன பகுதி. இது புரியுதா? கிளியர்? ஓகே, ஸோ மேக்ஸ்வெல் வந்து என்ன பண்ணுறாருன்னா லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிடுறாரு. அப்போது மேக்ஸ்வெல் அந்த லைட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னார்? லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன? அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லும்போது அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் மேக்ஸ்வெல்லோட அந்த ஐடியா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஏன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்ற அந்த ஐடியா தான் இது. அப்போது அதன் அடிப்படையில் மேக்ஸ்வெல் வந்து லைட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அந்த லைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்பெண்டிகுலர்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸு, இது ஒய், இது இசட் அப்படி வச்சுப்போம். உங்களுக்கு நான் இமேஜ் இருந்தாலும் கிளியராக காட்டுறேன். ஸோ இது எக்ஸு, இது ஒய், இது இசட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அழகாக வரைஞ்சிட்டேன். ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்குது. இது இசட்டு, இது ஒய். ஓகே, எக்ஸ் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. இது புரியுதா? ஓ எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகும் இப்படி. தரையை ஒட்டின மாதிரி. இது புரியுதா? அதாவது ஒன்றும் இல்லைப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும்பா, மேக்னெட்டிக் ஃபீல்டு தரையை ஓட்டின மாதிரி போகும்பா, தரையை ஓட்டின மாதிரி கீழே. புரியுதுங்க? உங்களுக்கு இமேஜ் இருந்தால் காட்டுறேன், இல்லை நம்ம புக்கில் கூட இமேஜ் கிளியராக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, இது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த லைட்டில் இருக்குது, அது ரெண்டுமே பெர்பெண்டிகுலரு. அது ஒரு டேரெக்ஷனில் போகுது, யார் அதை பிடிச்சி தள்ளிலாம் உள்ள, அது ஒரு டேரெக்ஷனில் போகுது, அதுதான் இசட்டு. ஸோ இதுதான் வந்து போகக்கூடிய டேரெக்ஷன், அதாவது ப்ரொபகேஷன் சொல்லுவோம். ஓகேயா? ஊடுருவி போகக்கூடிய ஒரு டேரெக்ஷன், நகர்ந்து போகக்கூடிய ஒரு டேரெக்ஷன் தான் இசட்டு. அப்போது இந்த எக்ஸு, இந்த ஒய், இந்த இசட் மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், ஒன்றுக்கொன்று செங்குத்து, 90 டிகிரி. எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு 90 டிகிரி. ஸோ அப்போ அது மூணுத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று 90 டிகிரியாக இருக்கும். ஸோ போகக்கூடிய டேரெக்ஷன் இப்படி. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, அது ஒரு டேரெக்ஷனில் போகுது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு தரையை ஓட்டின மாதிரினா கிடைத்தளமாக. ஓகே, இப்படி அதான் கிடைத்தளமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து செங்குத்தாக போகுது. இதுதான் வந்து மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதோட ப்ரொபகேஷன் வந்து ஒரு டைரக்ஷன். ஓகேவா? ப்ரொபகேட் ஆகி போகுது, யாரும் அதை பிடிச்சலாம் தள்ளி உள்ள ப்ரொபகேட் ஆகுது. சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன சோர்ஸு அப்படின்னா மேக்ஸ்வெல் ஒன்றும் பெருசாக இதுக்கு வந்து சோர்ஸ் எல்லாம் சொல்லலை. சிம்பிள், ஆக்ஸலரேட்டிங் சார்ஜஸ் ஆர் ஆசிலேட்டிங் சார்ஜஸ். அப்போது ஒரு சார்ஜ் ஆக்ஸலரேட் ஆகுது இல்லை ஆசிலேட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். இது புரியுதா? ஓகே, சார்ஜ் ஆக்ஸலரேஷனாலும் சரி, ஆசிலேஷன் அப்படி போயிட்டு வர்றது தானே, அது ஆக்ஸலரேஷனும் அதே தான். சரிங்களா? இப்போ ஒரு சார்ஜ் ஆக்ஸலரேட் ஆகுதுன்னா அங்கே எனக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் ப்ரொபகேட் ஆகும், போகும். ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருந்து ஒரு டைரெக்ஷனில் நகர்ந்து போகும். இதில் என்ன குழப்பம் இருக்குது?
இது தெளிவாக புரியுதா? இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போது நமக்கு சார்ஜ் ஆக்சிலரேட் ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போது சன்னிலேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இருக்குல்ல, அதில் 7 விதமான ரேஸ் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. எத்தனை விதமான ரேஸு? 7 விதமான ரேஸு. என்னென்ன ரேஸு? மைக்ரோவேவு, அல்ட்ரா வயலட்டு, அப்புறம் யூவி, விசிபிளு, இன்ஃப்ராரெட்டு, எக்ஸ்ரே, காமா ரே, 7 விதமான ரே வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. எங்கே? நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்கள், அது எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். நான் ஸ்பெக்ட்ரம் சொல்லும்போது இன்னும் கிளியராக போகிறேன். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து வேவ்ஸ்ன்னு சொல்லும்போது அது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் டைம் வரைக்கும் தான், அது உங்களுக்கே தெரியும். அதுதானே மேக்ஸோட கான்செப்டே. அப்புறம் என்ன? அப்போது ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? E0/B0ன்னு சொல்லலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சரி, இப்போது இதில் ஃபாரடேஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்கிறாரு ஃபேரடேஸ்? closed integral L E vector dot dl vector, okay, will be equal to minus d phi b by dt. அப்போ இந்த phi b அப்படின்றது என்ன? closed integral of b vector dot dA vector. ஸோ அப்போ எஸ் கிளியர். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதானே ஃபேரடே சொன்னது. மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாருன்னா, இதிலிருந்து மேக்ஸ்வெல் சொல்கிறது என்னென்னா, அதே தான் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எல் இ வெக்டருக்கு பதிலாக பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் டி ஃபை இ பை டிடி. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டி ஃபை இ பை டிடி மைனஸ். அப்போ இந்த ஃபை அப்படின்றது என்ன? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். இது புரியுதா? இப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாறினாலும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். யார் சொல்கிறது? மேக்ஸ்வெல். ஆம்பியர் சர்க்யூட்டில் தெரியும்ல, ஆம்பியர் என்ன சொல்கிறாரு? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது இருக்கும். இப்போ நான் ஒரு பாயிண்டில் நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை சுற்றி நான் என்ன பண்ணணும்? ஒரு க்ளோஸ்டு லூப்பாக கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ என்னால் கால்குலேட் பண்ண முடியும்னு ஆம்பியர் சொல்கிறாரு. இப்போ ஆம்பியரோட லா என்ன சொல்லுது? closed integral of S, அதாவது closed surface, enclosed surface, B vector dot dl vector equal to mu naught times of I. கரெக்டா? சரி, சம்மந்தமே இல்லாமல் சார் ஆம்பியர் இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இழுக்கல, மேக்ஸ்வெல் போய் ஆம்பியர் இழுத்துட்டு வராரு. என்னென்னா, மேக்ஸ்வெல் சொல்கிறாரு எனக்கு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகணும். ஆம்பியர்லால் ஒரு பிரச்சனை இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. யார்? மேக்ஸ்வெல். அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். என்ன பிரச்சனைனா, இவரோட ஈக்குவேஷன் ஸ்டெடி கரண்ட்டுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. பட் டைம் வேரிங் சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனை வருது. இப்போது அது என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். கெப்பாசிட்டரில் தான் பிரச்சனை, வேறு எதுலையும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 பிளேட், ஒரு கெப்பாசிட்டரை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நான் சிம்பிளாக கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளேட் வந்து ரெண்டுமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 50 பாசிட்டிவ் சார்ஜ் 50 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த பிளேட்லேயும் 50 பாசிட்டிவ் சார்ஜ் 50 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது எனக்கு வந்து இப்போ இங்கே நான் இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சுருக்கேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே கரண்டோட டைரக்ஷன் தெரியும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்டாக? அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ இதில் எனக்கு எலக்ட்ரானோட ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஸோ இங்கேருந்து இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதில் இந்த பிளேட், இப்போ இது பிளேட் ஏ பிளேட் பின்னு வச்சுப்போமே. இப்போ இந்த பிளேட் ஏல 50 எலக்ட்ரானுமே என்ன ஆகுதுன்னா இப்படியே வந்து இந்த பிளேட் பிக்கு ரீச் ஆகுது. புரியுதா? ஸோ அப்போ இங்கே 50 எலக்ட்ரான் காலி. இப்போ இங்கே வெறும் 50 பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 50 பாசிட்டிவ் -50, அங்கேருந்து வந்து ஒரு -50. அப்போ என்ன ஆகுது? ஸோ +50 -100. அப்போ நெட் சார்ஜ் என்ன ஆகுது? -50. அப்போது இந்த பிளேட்டில் எனக்கு -50 தான் இருக்கும். புரியுதா? இங்கே +50 இருந்ததுன்னா இங்கே எனக்கு -50 தான் இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் மட்டும் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியாச்சு. ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டரில் பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். அப்போது இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இது கான்செப்ட். சரி, இப்போ இந்த இடத்துல மேக்ஸ்வெல் என்ன சொல்ல வராருன்னா, ஆம்பியர் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ இந்த வயர் இருக்குது, ஓகே. இப்போ இந்த வயரில் ஆம்பியர் சர்க்யூட் இல்லாமல் நான் வந்து சரி நான் அதை ஃபஸ்ட்டு அழிச்சிட்றேன். ஓகே, இப்படி வரைஞ்சிப்போம்.
ஆம்பியர் மேக்ஸ்வெல் சொல்கிறாரு ஆம்பியர் இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களால் இப்போ நான் வந்து இந்த வயரில் எப்படி இதுவுமே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தானே. இந்த வயரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை சுற்றியும் நான் ஒரு க்ளோஸ்ட் லூப்பாக கன்சிடர் பண்ணுறேன். எனக்கு இந்த பாயிண்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆம்பியர். ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஸ்டெட்டிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ்டு லூப்பை நீங்கள் எடுக்காமல், நீங்கள் க்ளோஸ்டு லூப்பு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து இப்படி எடுத்தீங்கன்னா புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. கான்செப்ட் என்னென்னா அந்த சர்ஃபேஸ் வந்து இந்த கெப்பாசிட்டர் பிளேட்டுக்கு உள்ளேயும் போகுது, அதுதான் சொல்ல வரேன். ஸோ நான் இப்படி ஒரு க்ளோஸ்டு லூப் மாதிரி நான் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே தான் ஆம்பியர் சர்க்யூட்டில் ஃபெயிலியர் ஆகுது. அங்கே தான் ஒரு கேள்வியும் வருது. என்ன கேள்வி? உள்ளே போகிற கரண்ட்டு எனக்கு இந்த பிளேட் ரெண்டுமே முதல்ல கான்டாக்ட்லேயே இல்லைப்பா, கரெக்டாக? எனக்கு இந்த பிளேட் ரெண்டுமே கான்டாக்ட்லேயே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் கரண்ட் உள்ளே போகுதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஆம்பியர் கிட்ட ஒரு கேள்வி. யார்? மேக்ஸ். அப்போ ஆம்பியர் வந்து என்ன சொல்கிறாரு, கரண்ட் ஃப்ளோ இருக்குதானப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நான் சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன், கனெக்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அப்போது மேக்ஸ்வெல் சொல்கிறாரு, ஆம்பியர் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் இந்த வெளியில் பாயிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் இதுவே உள்ள ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும் ஆம்பியர் அப்படின்றாரு. யார்? மேக்ஸ்வெல். இது புரியுதா? எப்படி 0? உள்ள கரண்ட்டே இல்லையா ஆம்பியர், உள்ள என்ன கரண்ட் இருக்குது அப்படின்றாரு ஆம்பியர். மேக்ஸ்வெல் சொல்கிறாரு ஆம்பியர் பார்த்து. அப்போது இங்கே தான் வந்து பிரச்சனை வருது. ஆம்பியர் சொன்னதில் இங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாரு, ஆம்பியர் என்னோட கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு. யார்? மேக்ஸ்வெல் சொல்கிறார் ஆம்பியர் கிட்ட, ஆம்பியர் நீங்கள் என்னோட கான்செப்டை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆம்பியர் என்ன கான்செப்ட் மேக்ஸ்வெல் சொல்லுங்கள் அப்படின்றாரு. நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா, இது நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளோ டைரக்ஷன் இப்படி இருக்குமா? ஓகேவா? எலக்ட்ரிக் ஃப்ளோ டைரக்ஷன் இப்படி இருக்குமா? இதுவே ஏன்னா நம்ம வந்து என்ன வச்சுருந்தா ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் வச்சுருந்தோம், அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பொலாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும்ல, அப்போது இப்படி இருக்கிறது டக்குன்னு என்னாகும், அப்படியே ஆப்போசிட் ஆகும். அப்போ இது ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ இது ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறுது ஆம்பியர். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறுது. இது புரியுதா? அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு தான் எலக்ட்ரிக் ஃப்ளோட டைரக்ஷன். இது நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சாச்சு. அப்போ அது உள்ள மாற எலக்ட்ரிக் ஃப்ளோட டைரக்ஷன் வரைக்கும் மாறுதில்ல. பொலாரிட்டி மாறுது, சார்ஜஸோட அக்குமுலேஷன் மாறுது, சார்ஜஸோட அக்குமுலேஷனால உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வரைக்கும் மாறுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள மாறினாலே மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாரு, எனக்கு டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள மாறுதுனாலே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நடுவில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுப்பா அப்படின்றாரு ஆம்பியரை பார்த்து. ஓகே, அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர். புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சுற்றி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். யார் சொல்கிறா? மேக்ஸ்வெல் சொல்கிறா. அப்போ இந்த பிளேட்டுக்கு நடுவில் எந்த கரண்ட்டுமே நீ இல்லைன்னு சொல்ல முடியாது ஆம்பியர். யார்? மேக்ஸ்வெல் சொல்கிறது. இதுக்கு பிளேட்டுக்கு நடுவில் கரண்ட் இருக்குதான், ஆனால் அது என்ன கரண்ட்டுனா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், ஐடின்றாரு. ஐடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஆம்பியர் நீங்கள் கரண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கரண்ட் என்னோடது அப்படின்ற மாதிரி. அப்போது உள்ளே போகிற கரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது கண்டக்ஷன் கரண்ட், அது இந்த பிளேட்டோட முடிஞ்சிருதுப்பா. அப்போ நீங்கள் கண்டக்ஷன் கரண்ட்டுன்னு தான் சொல்லணும் ஆம்பியர் அப்படின்னு ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாரு. யார் பண்ணுறா? மேக்ஸ்வெல். யாரோட லால பண்ணுறா? ஆம்பியரோட லால். இது புரியுதா? இப்போ இதுக்குள்ளே எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் இருக்குது, அதனால எனக்கு கரண்ட் ஃப்ளோன்றது இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். இதில் இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்போது ஆம்பியர் என்ன சொல்கிறாரு, ஓகே சரி மேக்ஸ்வெல் நீங்கள் சொல்கிற நான் ஒத்துக்கிறேன், உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். சரி, அப்போ நான் என்னோட லாலை நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன், நான் தான் பண்ணுவேன், நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாருன்னா இந்த லாவில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வருது. இதை நான் அழிச்சிட்டுமா? இதில் இப்போது பிரச்சனை தான், அதை மேக்ஸ்வெல் வந்து சரி பண்ணிட்டாரு. அப்போ இந்த லாவை எப்படி மாற்றுறாங்கன்றதை பாருங்கள். இது தானே, சரி இதை நான் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன். B vector dot dl vector equal to mu naught IC. யார் சொன்னது? ஆம்பியர் வந்து இதில் ஐசி, இது ஐசி மட்டும்தான் நீங்கள் சொன்னது அப்படின்றத
மேக்ஸ்வெல் சொல்கிறாரு ஆம்பியர் லால. சரிங்களா, இது ஆம்பியர் லா தான். இந்த இடத்துல முதல்ல கேபிட்டல் ஐ போட்டிருந்தல, அது இப்போது ஸ்மால் ஐசியாக மாறிடுச்சு. இது ஏன் மாறிச்சு? மேக்ஸ்வெல் சொல்லியிருக்காரு. சரி, மேக்ஸ்வெல் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொன்னார்ல, அதை டெரிவேஷனும் பண்ணி காட்டினார். ஓகே, அது எப்படின்னா அது ஒன்றும் இல்லை, காஸ் லா வச்சு பண்ணியிருப்பாரு. காஸ் லா என்ன சொல்லுது? ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்டா ஆம்பியர். கொஞ்சம் கவனிங்க. ஃபை இப்போ நான் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறேன். இப்போ டி ஃபை இ பை டிடி. கரெக்டாக? இது எப்படி டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம்? கியூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் டிக்யூ பை டிடின்னு வரும். கரெக்டாக? இப்போ டிக்யூ பை டிடி. இப்போ இந்த எப்சிலான் நாட்டுன்றது 1 பை எப்சிலான் நாட்டுன்னு இருக்கும். ஓகே தானே? இப்போ இந்த டிக்யூ பை டிடி இருக்குல்ல, இதை தான் நான் ஐடின்னு சொல்கிறேன்றாரு. யார்? மேக்ஸ்வெல். யார்கிட்ட? ஆம்பியர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? அப்போ இதை நான் ஐடின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த ஐடி, இப்போ இந்த 1 பை எப்சிலான் நாட் இந்த சைடு வந்ததுன்னா எப்சிலான் நாட் ஆகிடும். கரெக்டாக? அப்போ ஐடி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் டி டி ஃபை பை டிடி. ஓகே, டி ஃபை பை டிடி. இதுதான்ப்பா நான் சொன்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. அந்த பிளேட்டுக்கு நடுவில் கரண்ட் இருக்குது, கண்டினியூட்டி தான், அசோசியேட்ஸ். அந்த கரண்ட் வந்து கண்டினியூவாக ஃப்ளோ ஆகுது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நீங்கள் சொன்ன கண்டக்ஷன் கரண்ட் இல்லை, நான் சொன்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்றாரு. யார்? மேக்ஸ்வெல். ஆம்பியர். ஓகேப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை, ஒரு சின்ன மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேக்ஸ்வெல் அப்படின்றாரு ஆம்பியர். அப்போது இந்த டெரிவேஷன் புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த லால என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் இருக்குன்றதை பார்ப்போம். அதாவது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எஸ் ஐசிக்கு பக்கத்தில் ஒரு ஐடி மட்டும் சேர்த்துக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா, பெருசாலாம் ஒன்றும் மாடிஃபை இல்லை. டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி ப்ளஸ் ஐடி. ஓகே, இதுதான் வந்து மாடிஃபைட் ஆம்பியர் சர்க்யூட்ல. இப்போது இந்த மியூ நாட்டை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் ஐடி. கரெக்டாக? ஸோ ஐடி. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஐடியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் ஐடி வந்து என்னது? எப்சிலான் நாட் டி ஃபை இ பை டிடி. இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எஸ் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். அவ்வளோதான், மாடிஃபைட் ஆம்பியர் சர்க்யூட் லா ரெடி. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டைம் வேரிங் அப்படின்னு வரும்போது அங்கே தான் குழப்பம் வந்தது. ஷேப்பு மேக்ஸ்வெல் வந்து அந்த ஷேப்பை செக் பண்ணும்போது ஆம்பியரோட மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது, ஆம்பியருக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இது புரியுதா? அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் லா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இது 3 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் தயவு செய்து மறந்துடாதீங்க. ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஓகே, ஸோ அப்போது மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் லா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு பார்த்தாச்சு. வேறு என்ன பார்க்கணும்? இதில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தான் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணல ஆம்பியர் சர்க்யூட்டில், அதுதான் இது, அதான் எழுதியிருக்கேன். இதில் இந்த க்ளோஸ்ட் இன்டெக்ரலோட லிமிட் இருக்குல்ல, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போது இங்கே நீங்கள் என்ன போடுறீங்க? எல் போடுறீங்க. கரெக்டாக? அப்போ இந்த இன்டெகிரேஷனோட லிமிட்டும் நீங்கள் எல் தான் போடணும். அதே மாதிரி இங்கே எல் தான் போடுறீங்க, இங்கேயும் எல் தான் போடணும். புரியுதா? ஸோ நான் வந்து இங்கே டெரைவ் பண்ணி முடிக்கும்போது எஸ் போட்டிருப்பேன். நான் அந்த சர்ஃபேஸு 2 சர்ஃபேஸ் பார்த்தோம்ல, நம்ம புக்கில் கூட அது S1 S2 எடுத்துருப்பாங்க. நான் ஜென்ரலாக எஸ்ன்னு எடுத்து டெரைவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை எழுதுவீங்க எப்படியும். இப்போ எழுதும்போது கரெக்டாக பார்த்து எழுதணும் உஷாரா. இங்கே இன்டெகிரேஷனோட லிமிட் வந்து நீங்கள் உள்ளே என்ன போடுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். டிஎல் அப்படின்னா இங்கே எல் போடணும். ஒருவேளை நீங்கள் வந்து ஏ அப்படின்னு ஒரு எங்கே தெரியுமா ஏ வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு வரும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல ஏன்னு வரும்போது இங்கே எஸ் போடணும். ஸோ நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஓகே, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, அதை மட்டும் இங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் மார்க் போயிடக்கூடாது, அதனால தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எஸ் போட்டு ஜென்ரலாக எழுதுனா அது பிரச்சனை இல்லை. நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பார்த்து காப்பி பண்ணி அதை அப்படியே போய்ட்டு எக்ஸாம்பிள் எழுதி வச்சிங்கன்னா மார்க் போயிடும். அதனால் நான் அதை இங்கேயே கரெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக மாற்றிக்கங்க. ஸோ பார்த்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி ஆம்பியர் சர்க்யூட்டல் லால இருந்த ஒரு சின்ன பிரச்சனையை மேக்ஸ்வெல் வந்து சரி பண்ணார். அதுதான் நமக்கு மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அது நம்ம ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு கூட சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து மேக்ஸ்வெல் என்ன பண்ணார் அப்படின்னா, மேக்ஸ்வெல் வந்து அங்கங்கே செதறி கிடந்த ஒரு அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தொடர்புடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து அங்கங்கே செதறி கிடந்துச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்படி தான். அதாவது
அந்த டைம் பீரியடில் அந்த காலத்தில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து காஸ் லா சொன்ன அந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் அந்த டைம் பீரியடில் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்னு இருந்தது, அங்கேயும் காஸ் லா சொன்ன அந்த ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அதாவது காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி, காஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபாரடேயோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டெக்ஸனோட ஈக்குவேஷனாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் அங்கங்கே செதறி இருந்தது. அதை மேக்ஸ்வெல் என்ன பண்ணாருன்னா சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணார். ஓகே, மேக்ஸ்வெல் என்ன பண்ணார், சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணார். ஸோ எலக்ட்ரோ டைனமிக்ஸில் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்குது. இதோட இன்டெக்ரல் ஃபார்ம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஷியல் ஃபார்ம் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன இன்டெக்ரல் ஃபார்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 4 ஈக்குவேஷனையும் நீங்கள் எழுதினாலே 4 மார்க். ஓகே, 4 ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா, அந்த சப்ஹெட்டிங் போட்டு 4 ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா 4 மார்க். அப்போ 5 மார்க்கே வாங்கணும்னா அந்த சப்ஹெட்டிங் கீழே அந்த லாவையும் எழுதணும். ஓகேவா, நம்ம புக்கில் இருக்கும் அது என்னன்றது. ஓகே, இப்போது என்னென்னா மேக்ஸ்வெல்ஸ் பார்ப்போம், என்ன 1 by 1 என்னென்ன ஈக்குவேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஹெட்டிங் போட்டுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. சரி, காஸ் லா எலக்ட்ரிசிட்டி என்ன சொல்லுது? க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டர் டாட் dA வெக்டர் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்ட் பை எப்சிலன் நாட். கரெக்டாக ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்தாச்சு. நான் சொன்னேன்ல இந்த க்ளோஸ் இன்டெக்ரலுக்கு லிமிட் போடணும்னு சொல்லி. இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ இங்கே என்ன போடணும், அவ்வளோதான், எஸ். ஓகே, எஸ் போடணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சார்ஜை சுற்றி, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா, அது ரேடியலி அவுட்வர்ட், அதாவது இதுலேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் வெளியே போகிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் டைம் எடுக்குமோன்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே, ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சுற்றி நான் வந்து ஒரு இமேஜினரி சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணேன்னா, ஓகே, இமேஜினரி சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணேன்னா இந்த சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கேல்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இமேஜினரி சர்ஃபேஸுக்குள்ளே சார்ஜ் இருக்கிறதையும் சொல்ல முடியும். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றது இருக்குது, ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது இருக்குது. தனியாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லலாம், தனியாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் சொல்லலாம், இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதில் காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுதான் முதல் ஈக்குவேஷன் மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா அதே காசஸ் லா. சரி, காஸ் லானே சொல்ல என்ன இருக்குது இப்போ, காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம். சரியா, காஸ் லா ஆஃப் மேக்னட்டிசம் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த மேக்னட்டிசம் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டாட் dA வெக்டர். இப்போ ஏ வெக்டர்னு இருந்தால் இங்கே என்ன பண்ணணும், எஸ் போடணும், ஈக்குவல் டு 0. என்ன சார் 0ன்ட்டீங்க பொசுக்குன்னு அப்படின்றீங்களா? சொன்னதான்ப்பா நான் சொல்கிறேன். அது என்னென்னா, இப்போது இது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு, இதை நான் அழிச்சிட்றேன். மேக்னட்டிசமுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணுறேன். இது நார்த் போல், இது சவுத் போலா. நார்த் போல்லேருந்து வெளியில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சவுத் போல் வழியாக உள்ளே போகும். இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். கரெக்டாக? ஓகே, எவ்வளோ லைன்ஸ் வெளியே வருதோ, நார்த் போல் வழியாக எவ்வளோ லைன்ஸ் வெளியே வருதோ அவ்வளோ லைன்ஸுமே எனக்கு உள்ளே போகும். இப்போ இதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறேன்னா, எனக்கு இதில் போகக்கூடிய லைன்ஸ் எல்லாமே 0 அப்படின்னு சொல்லலாம். சார் எனக்கு புரியல, அதான் அந்த சர்ஃபேஸ் வழியாக எப்படி மேக்னெட்டிக் லைன்ஸ் கிராஸ் ஆகுமே சார், எப்படி இந்த சர்ஃபேஸ் வழியாக போகுமே சார், அப்புறம் ஏன் சார் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பார்க்கும்போது ரேடியலி அவுட்வர்ட் பார்த்தோம், ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணோன்னா அந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியில் போகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மட்டும், புரியுதுங்களா, வெளியில் போகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் மட்டும் பார்க்க முடியும். அது போய் எங்கே அது நெகட்டிவ் சார்ஜில் போய்ட்டு அது சேருதா இல்லைன்றதுலாம் இப்போ தேவை. ஏன்னா நம்ம ஐசோலேட்டர்னு சொல்லியாச்சு. இப்போ ஐசோலேட்டர்னு சொல்லும்போது தனியாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி, இப்போ அதுலேருந்து ரேடியலி அவுட்வர்ட் வெளியே போகுமா. அப்போ ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணோன்னா அந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியில் போகிற லைன்ஸ் மட்டும். இப்போ இங்கே எனக்கு நார்த் போல் வழியாக வரக்கூடிய எல்லா லைன்ஸுமே சவுத் போல் வழியாக உள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி, இப்போ 0 தானே இது. இப்போ இது நார்த் போல், நான் இங்கே வந்து ப்ளஸ் 100 லைன்ஸ் வெளியே வருதுன்னா சவுத் போல் வழியாக எனக்கு என்ன பண்ணுதுன்னா எனக்கு உள்ளே போயிடுது. அப்போ இது மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ்னால் எனக்கு என்ன ஒரு 0 தானே. 100 லைனை நான் ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன்ப்பா. அதாவது நார்த் போல் வழியாக வெளியே வரக்கூடிய மேக்னெட்டிக் லைன்ஸ் அதெல்லாம் எனக்கு சவுத் போல் வழியாக உள்ளே போயிடுதா, அப்போ அது மைனஸ். ப்ளஸ் மைனஸ் 0 தானே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அது முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஈக்குவேஷன்
ஓகேவா? இதெல்லாம் டவுட் இருக்கா? ரைட். ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் ஃபேரடேயோட ஈக்குவேஷன், வேறு எதுவும் இல்லை, ஃபேரடேஸ் லா. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ஃபேரடேஸ் லா. அவரோட ஈக்குவேஷன் என்னது? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ டிஎல். அப்போ டிஎல்னா இங்கே எல் ஈக்குவல் டு மைனஸ் டி phi b by dt. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்னு. ஆம்பியர்ஸ் சர்க்யூட் லா. எது? தேர்ட் சாப்டர் உள்ளது இல்லை, மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் லா. மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா நம்ம பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேஷன் தான். என்னது? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் எல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் அப்புறம் டி phi e பை டிடி. கரெக்டாக? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 4 ஈக்குவேஷன் எலக்ட்ரோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன், ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, சார்ஜஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே தனித்தனியாக கிடந்தது. அது எல்லாத்தையும் தூக்கி மேக்ஸ்வெல் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டாரு சிஸ்டமேட்டிக்காக. ஓகே, இப்போது நமக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வரேன்னா, 4 ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா 4 மார்க்கு. இப்போ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எட்டிங் போட்டு இது மாதிரி கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே 4 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி இப்போ நம்ம சொன்னோம்ல, அது என்ன? அதாவது இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும். இப்போ அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னீங்கன்னா அதுக்கு 1 மார்க், 5 மார்க் முடிஞ்சு போச்சு. ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது. 5th சாப்டரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 மார்க்கு இதுதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னென்னு கிளியராக தெரியும். கரெக்டாக? மேக்ஸில் வந்து லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்த்துறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பேர்லேயே கூட இருக்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போது அந்த வேவில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும், ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த டைரக்ஷனில். ஸோ இப்போ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வந்து ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஸோ இந்த டைரக்ஷனில் அப்படியே ப்ரொபகேட் ஆகும். டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ அது ப்ரொபகேஷன் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து ஒரு டைரக்ஷன். இப்போ ஒன்று எக்ஸு, ஒன்று ஒய்னா, இன்னொன்று வந்து ப்ரொபகேஷன் ஆகக்கூடிய டைரக்ஷன் அது இசட். இப்போது இதுதான் நமக்கு என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது புரியுதா? இது எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, இப்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். என்னது? நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். அது என்ன சார் நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா அது ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. உதாரணத்துக்கு சவுண்டு. இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது அப்படின்னா நடுவில் என்ன மீடியம் இருக்குது? ஏர் மீடியம் இருக்குது. அப்போ நான் பேசக்கூடிய சவுண்டு வந்து ஏர் மாலிகுல்ஸ் வைப்ரேஷனால் உங்களை வந்து ரீச் ஆகுது. ஸோ அப்போது சவுண்ட் வேவுக்கு ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. அது நமக்கு மெக்கானிக்கல் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு மீடியம்லாம் தேவை கிடையாது. அது வேக்யூமில் கூட ப்ரொபகேஷன் ஆகும். அதாவது வேக்யூமில் கூட பரவும், நகர்ந்து வரும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, வேக்யூமில் கூட நகருமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சன் இருக்குது. இப்போ சன்னு இங்கே எர்த் இருக்குன்னு வச்சுப்போம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சன்னில் 7 ரேஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னில் இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் வந்து எர்த்தை ரீச் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன சோர்ஸு? ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு சார்ஜை ஆக்சிலரேட் ஆகணும், இல்லை ஆசிலேஷன் ஆகணும். அப்படி ஒரு சார்ஜ் ஆக்சிலரேஷனோ ஆசிலேஷனோ ஆச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, வேக்குமே. இங்கே வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஒரு சிலருக்கு டவுட் வரும்ல, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே எந்த சார்ஜஸுமே இல்லையே சார், இங்கே எப்படி சார் அந்த ஆசிலேஷனு அப்புறம் இந்த ஆக்சிலரேஷன்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகுது சன்னிலேருந்து எர்த்துக்கு. இதில் டவுட் இல்லைல்ல? அப்போது எர்த்துக்கு உள்ள சன்னுக்கு உள்ள சன்னுக்கு உள்ள ஹை டெம்பரேச்சர் மாலிகுல்ஸ்லாம் தெர்மல் எக்ஸிடேஷன் அந்த லெவலில் இருக்கும். ஹை டெம்பரேச்சர்னு சொல்லும்போது சார்ஜஸ்லாம் ஆக்சிலரேஷன் ஆகிடும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, ஆக்சிலரேஷனும் ஆகிடும், ஆசிலேஷனும் ஆகிடும். அப்போது சன்னுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிறனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து சன்னிலேருந்து வெளியில் வருது. அப்போது அப்படி பயங்கரமாக வெளியில் வரும்போது அது எல்லா சைடும் பரவுது, ப்ரொபகேஷன் ஆகுது. அப்போது அதில் ஒரு குறிப்பிட்ட கதிர்கள், குறிப்பிட்டதில் எல்லாமே வருது. அதில் அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, காமரேலாம் நம்மளோட அந்த எர்த்தோட அட்மாஸ்பியர் தடுத்துருது. குறிப்பாக ஓசோன் லேயர் O3 இருக்குல்ல, அது வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை தடுக்குது. படிச்சிருக்கு. இப்போலாம் ஓசோனில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, அங்கங்கே ஓட்டை விழுந்து போச்சு. ஸோ அதுதான். அப்போது
சன்னுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யுது. ஸோ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது இன்னுமே அது கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு சன்னிலிருந்து வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது வந்து ப்ரொடியூஸ் ஆன வேவ்ஸ் வந்து ப்ரொபகேஷன் ஆகி எர்த்துக்கு விடுது, அவ்வளோதான். ஸோ இங்கெல்லாம் நடுவில்லாம் எந்த சார்ஜ் பார்ட்டிகளுமே ஆக்சிலரேஷன் அதெல்லாம் ஆகலை, ஆசிலேஷனும் ஆகலை. இதுக்கு சன்னுக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. இது புரியுதா? சரி, இப்போது ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஹெட்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, இண்டக்ஷன் காயில், ஒரு காயிலுங்க, இந்த காயிலில் இன்புட் கொடுத்துட்டாரு. ஓகே, ஆல்டர்னேட்டிங் மாதிரி ஒரு ஹை பொட்டன்ஷியல் இந்த இண்டக்ஷன் காயில் வந்து மெயின்டைன் ஆகுது. இப்போ இந்த இண்டக்ஷன் காயிலில் இருந்து ஒரு நம்ம புக்கில் எதாவது கொடுத்துருப்பாங்க 2 ஸ்பியர். இது வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இதே மாதிரி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் தள்ளி இன்னொரு 2 காயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிசீவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணி இந்த இண்டக்ஷன் காயிலை நல்ல ஹை பொட்டன்ஷியலே வச்சிருக்காரு. இப்படி ஹை பொட்டன்ஷியல் வைக்கும்போது இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே அயனைஸ் ஆகி இங்கே ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது டிரான்ஸ்மிட்டரில். அப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆன ஸ்பார்க். ஓகே, ப்ரொனன்சியேஷன். ஓகே, இப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆன ஸ்பார்க் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே போயிட்டு ரிசீவரில் ரீச் ஆகிடுது. ஓகே, ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணிக்குது. இங்கே ப்ரொடியூஸ் ஆன ஸ்பார்க் அங்கேயும் ப்ரொடியூஸ் ஆகுது. முடிஞ்சு போச்சு. ஹெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆக்சுவல் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இதுதான் ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. நம்ம தனியாக பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க போதும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் டவுட் இருக்கா? ஸோ உங்களுக்கு தனியாகவும் பார்க்கலாம். நம்ம பார்க்கும்போது இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆச்சு, அவ்வளோதான். ஓகே, ஏர் அயனைஸ் ஆகி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆச்சு. இதுதான் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து புக் பேக்கில் வந்து 5 மார்க்கில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. 5 மார்க்லேயும் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, 10 பாயிண்ட் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் படிங்க. இப்போ நானே கூட உங்களுக்கு நான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்கும் தெரியுமா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ். நான் சொன்னல இருக்கா ஃபஸ்ட்டு பாயிண்டில்? அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டு நாட் ரெக்வயர் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். அதுக்கு ஏதாவது மீடியம் தேவைப்படுமா? பார்த்தோமே. இப்போ சன்னிலேருந்து இடத்துக்கு வரதுக்கு வேக்யூமில் கூட ட்ராவல் ஆச்சுல. இது புரியுதா? அப்போது ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் அ நான் மெக்கானிக்கல் வேவ். ஓகே, இது செகண்ட் பாயிண்டில் இருக்கும். இதுதான் சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான அந்தளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமான பாயிண்ட்ஸ்லாம் உள்ள இல்லை. 3வது பாயிண்ட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் டைரக்ஷன் இருக்குல்ல, அதனால். ஓகேவா? இதுதான் இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக ட்ராவல் ஆகும். அதாவது என்ன? 1/c = 1/√of μ0 ε0. இந்த ε0 வேல்யூ வந்து 8.85 நினைக்கிறேன், × 10⁻²-2 - 12. இது μ0 வந்து நமக்கு தெரியும் 4π × 10⁻7. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது புரியுதா? ஓகே, வேல்யூஸ் மட்டும் பார்த்து கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக ட்ராவல் ஆகும். இதில் வேறு என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? அதே மாதிரி அடுத்த பாயிண்டில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் சரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டு நாட் டிஃப்ளெக்ட். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் டிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அப்புறம் எப்படி அது டிஃப்ளெக்ட்லாம்? அதனால் டிஃப்ளெக்ட் ஆகாது. அதே மாதிரி அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து எக்ஸிபிட். அதாவது எக்ஸிபிட்னா இப்போ எக்ஸிபிட்னு சொல்லி என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டர்ஃபரன்ஸு, டிஃப்ராக்ஷனு, அப்புறம் போலரைசேஷன். இன்டர்ஃபரன்ஸ்னா நம்ம இது 3த்தையுமே நம்ம 7th சாப்டரில் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா 2 வேவ் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ் அது கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லி 2 டைப்பாக பிரியும். இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 வேவ் ஓவர்லேப் ஆகுது 2 வேவ் ஓவர்லேப் ஆகுறதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது இன்டர்ஃபரன்ஸ். டிஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் லைட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ப் எட்ஜோடைய ஒரு அப்ஸ்டக்கல் வைக்கிறீங்கன்னா அதில் லைட் வந்து இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பாஸ் ஆகுதுன்னா அது பெண்ட் ஆகும். அப்படி. போலரைசேஷன் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, பண்டல் ஆஃப் வேவ்ஸ் நீங்கள் வந்து ஒரு போலரைசரில் அனுப்புறீங்க அப்படின்னா, போலரைசர் அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும். பண்டல் ஆஃப் வேவ்ஸ் உள்ளே போகும்போது அது எந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய எந்த ஷேப்பில் அந்த போலரைசர் இருக்கோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ரே மட்டும்தான் அந்த கேப் வழியாக உள்ளே போகும். பண்டல் ஆஃப் வேவ்ஸ் போகும்ப்பா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. போலரைசர் வந்து அதை தடுக்கும். அப்போ அதில் இந்த மாதிரி வெர்டிக்கலாகவோ இல்லை ஹரிசாண்டலாகவோ அப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த கேப்பில் மட்டும்தான்
போகும். அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரியான வேவ்ஸ் மட்டும் தான் உள்ளே போகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து போலரைசேஷன். இதெல்லாம் நம்ம 7th சாப்டரில் பார்ப்போம். அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகும், டிஃப்ராக்ஷன் ஆகும், அதே மாதிரி போலரைசேஷனும் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கேரிஸ் எனர்ஜி, லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக ஒரு 8 பாயிண்ட் அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5-6 பாயிண்ட் எழுதுங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் 8 பாயிண்ட் படித்தா தான் அங்கே உங்களுக்கு 5-6 பாயிண்டாக ஞாபகம் வரும். அதுக்காக சொல்கிறேன். 10 பாயிண்ட் இருக்குன்னா 10த்தையும் படிக்கலாம். இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 7-8 பாயிண்ட் படித்து வச்சுங்க ஒரு பேக்கப்புக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். இதெல்லாம் விட்டுட்டு வந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாயிண்ட்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும், நீங்கள் படித்து பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். நான் ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். சன்னிலேருந்து 7 விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வருதுன்றதை சொல்லியிருப்பேனா? அப்போ அந்த 7 விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இதுதான். ஓகே, இதுதான் வந்து சன்னிலேருந்து நேச்சுரலாக நமக்கு வரக்கூடிய 7 விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அதுலேயும் குறிப்பாக அந்த யூவி, எக்ஸ்ரே, காமா ரே எல்லாம் எர்த் அட்மாஸ்பியர் வந்து அடிச்சு துரத்திடும், உள்ளே அலோவ் பண்ணாது. இது மூணுத்தையும், இந்த யூவி, எக்ஸ்ரே, காமா ரே. இது புரியுதா? அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம், இந்த ரேடியேஷன், இது எல்லாத்தையுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேவ்லென்த் அடிப்படையிலையும், ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த், ஓகே ரெண்டுமே சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த் நீங்கள் எந்த அடிப்படையில் வேணாலும் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் அடிப்படையில் தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ரேடியேஷனுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த் இருக்கும். தனித்தனி ஃப்ரீக்வன்சி, தனித்தனி வேவ்லென்த் ஒவ்வொரு ரேடியேஷனுக்கும். இது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியோவை பாருங்கள், வேவ்லென்த் அதிகமாக. அப்படியே காமா ரே பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு வேவ்லென்த் ரொம்ப சின்னது. ஆனால் காமா ரேக்கு பெனிட்ரேட்டிங் பவர் ரொம்ப 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 அதிகம். இது புரியுதா? அப்போது ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் அடிப்படையில் இந்த ஸ்பெக்ட்ரமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல் வந்து லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிட்டாரு. ஓகே, அதாவது இந்த விசிபிள் லைட்டு. ஒரு சில நினைப்பீங்க மேக்ஸ்வெல் தான் இது எல்லாத்தையும் சொன்னார்னு சொல்லிட்டு. தப்பு கிடையாது. ஒவ்வொரு ரேடியேஷனுமே ஒவ்வொரு சயின்டிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோவை வந்து ஹெட்ஸ் அவர் தான் கண்டுபிடிச்சார். அதே மாதிரி இன்ஃப்ராரெட் பார்த்தீங்கன்னா வில்லியம் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு. காமா ரே பார்த்தீங்கன்னா வில்லட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. அல்ட்ரா வயலட் பார்த்தீங்கன்னா ரிட்டர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. விசிபிள் பார்த்தீங்கன்னா நியூட்டனு. ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டே பார்த்தோமே, பிரிசிமு, ஒயிட் லைட்டு, விப்ஜிஆர். அது எல்லாம் இதுதான் விசிபிள்குள்ளே தான் அந்த 7 விதமான கலர் ஒழிஞ்சிட்ருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒரு சின்ன பார்ட்டு தான் விசிபிள், ஒரு சின்ன ரீஜியன் தான் விசிபிள். 7 கலர் உள்ளே இருக்குது. இதுதான் நியூட்டன் சொன்னார் அப்போது 1666 அதில் அந்த டைமில். ஸோ அப்போது இது உங்களுக்கு புரியுதா? ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த். அப்போது ஒவ்வொரு ரேடியேஷனுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு வேவ்லென்த் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரேடியேஷனுமே ஒரு பர்டிகுலர் யூசஸ்ன்றது இருக்குது. யூசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ வேவ்லாம் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும், மைக்ரோவேவ் குக்கிங்க்கு யூஸ் ஆகும். இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், சேட்டலைட் சுற்றுதில் நம்ம சன்லேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்லாம் அப்சர்வ் பண்ணி அது இது பண்ணுறதுக்கு, அதுக்கு எனர்ஜி, சேட்டலைட் சுற்றுறதுக்கு தேவையான எனர்ஜி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கொடுக்குது. அப்படி வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, விசிபிள் நம்ம பார்க்கக்கூடிய லைட் எல்லாமே. ஓகே, அல்ட்ரா வயலட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த விஷயங்களுக்குலாம் அல்ட்ரா வயலட் சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் திருடிட்டான் அப்படின்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூவி ரேடியேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யூவி ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்விசிபிள் ரைட்டிங்கில் யூவி ரேடியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இன்விசிபிள்னா இப்போ வந்து தெரியாமல் ஏதாவது இன்விசிபிள் பென்னு தெரியும்ல, அதை வச்சு எழுதிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல, நார்மலாக பார்த்தா தெரியாது. அப்போ வந்து யூவி ரேடியேஷன் அடிச்சு பார்த்தோன்னா அது தெரியும், இன்விசிபிள் ரைட்டிங்கு. அப்புறம் எக்ஸ்ரே உங்களுக்கு தெரியும், போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். காமா ரேடியேஷன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் யூசஸ். இதை சும்மா ஜென்ரலாக சொல்லணும்னா இதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஓகே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்றத நான் சொல்லிடுறேன். ஏதாவது 2 ரேடியேஷன் 3 ரேடியேஷனை கொடுத்துட்டு யூசஸ் கேட்பாங்க. அதுவும் குறிப்பாக 2 மார்க் 3 மார்க்கில் அப்படி வச்சுக்கோங்களேன். யூசஸ் கேட்பாங்க. யூசஸ் கேட்டால் நீங்கள் எழுத தெரியணும். இது புரியுதா? யூசஸ் கேட்டால் எழுத தெரியணும். நம்ம புக்கில் இருக்குது, யூசஸ் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஏதாவது எழுத சொல்லிட்டாங்க. இப்போ 2 ரேடியேஷனை கொடுத்து ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்கன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது எப்படி எழுதணும்? அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரேடியோ வேவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேடியோ வேவ்னா என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத எழுதணும். நம்ம புக்கில் இருக்குது. ஓகே, ரேடியோ வேவ் எப்படி நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேடியோ வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எழுதணும், அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எழுதணும், அதோட யூசஸ் எழுதணும். எழுதுனீங்கன்னா 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 3 மார்க் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியோ வேவ் இருக்குன்னா அது என்ன ப்ரொடியூஸ்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன்.
சார்ஜஸோட ஆக்சிலரேஷன் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அந்த ரேடியோஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ஃபியூ ஹெட்ஸில் இருந்து 10⁹ ஹெட்ஸ் வரைக்கும். அது முக்கியம். இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்செலாம் 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. தயவுசெய்து மார்க் பண்ணி வச்சு படிச்சிருங்க. அதே மாதிரி மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வேக்யூம் டியூப்ஸ், அதாவது கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான், கன் டயோட், அது மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான வேக்யூம் டியூப்ஸில் இந்த மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நமக்கு ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன் அங்கெல்லாம் யூசஸ் பார்த்துக்கோங்க. ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 10⁹ ஹெட்ஸில் இருந்து 10⁻11 ஹெட்ஸ் மைக்ரோவேவ். அதே மாதிரி இன்ஃப்ராட் ரேடியேஷன் வந்து ஹாட் பாடிஸ், ஓகே, ஹாட் பாடிஸ் சூடான ஆப்ஜெக்ட்ஸ், அதுலேருந்து நமக்கு இன்ஃப்ராட் ரேடியேஷன் வந்து வெளியில் வரும். அப்போது இது வந்து அதே மாதிரி மாலிகுல்ஸ் வந்து ரொட்டேஷனல் ஆர் வைப்ரேஷனல் டிரான்சிஷனில் இருந்தாலுமே நமக்கு இன்ஃப்ராட் ரேடியேஷன் கிடைக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் 10⁻11 ஹெட்ஸில் இருந்து 4 × 10⁻14 ஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னேன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ கொடுக்குது. எதுக்குன்னா சேட்டலைட்ஸ், அதோட சோலார் செல்ஸ் இருக்குல்ல, சேட்டலைட்டோட சோலார் செல்ஸ், அதுக்கு சேட்டலைட் வந்து சுற்றி வரும்ல எர்த்தை, அந்த விஷயங்களுக்குலாம். அதே மாதிரி டீஹைட்ரேட் ஃப்ரூட்ஸ்னால் இந்த உலர்ந்த திராட்சைலாம் பார்த்துருக்கோம்ல, அதாவது ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி சத்தை உறிஞ்சிட்டு அந்த தண்ணியே இல்லாத பழம் அப்படி வச்சுங்களேன், அதான் டீஹைட்ரேட் ஃப்ரூட்ஸு. க்ரீன் ஹவுஸ் டு கீப் த பிளான்ட் வார்ம். ஒரு சில பிளான்ட்டுக்கெலாம் நார்மல் டெம்பரேச்சர்லாம் பத்தாது, கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படும். அந்த இடத்துல ஒரு கிளாஸ் மாதிரி செட்டப் வச்சு அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வச்சிங்கன்னா உள்ள மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த யூசஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிம்பிள் டிவி ரிமோட் இருக்குல்ல, ஐஆர் ரேடியேஷன் தான். அடுத்து விசிபிள் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் இன்கேண்டசன்ட் பாடிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்கேண்டசன்ட் பாடிஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஹாட் பாடிஸ் தான். வேறு அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கேஸை நீங்கள் சூடு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய லைட்டு சொல்லலாமே, அதாவது ஹாட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்லை சூடான பொருள் அப்படி வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்களேன், சூடான பொருள், கேஸை நீங்கள் சூடு பண்ணுறதுனால வெளியில் வரக்கூடிய லைட்டு, ஓகே, சூடான பொருள்லேருந்து வெளியில் வரக்கூடிய லைட்டு தான் நம்ம விசிபிள் லைட்டுன்னு சொல்கிறோம் சிம்பிளாக. அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்து இட் ப்ரொடியூஸ் பை சன்லேருந்து வருதுன்றது இங்கே இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெனிட்ரேட்டிங் பவர் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கு கண்டிப்பாக ஹியூமன் பாடிஸுக்கு ஹார்ம்ஃபுல், அதுவும் சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ஒவ்வொன்றுத்துக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது. நான் இன்ஃப்ராட்ருக்கு சொன்னேன். விசிபிளுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 4 × 10⁻14 8 × 10⁻14, ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி அல்ட்ராவயலட் பார்த்தீங்கன்னா 8 × 10⁻14 10⁻17 வரைக்கும் இருக்குது. எதுக்கு? அல்ட்ராவயலட்டுக்கு. எக்ஸ்ரே வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்னா, இது நம்ம 8th சாப்டரில் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப ஹை ஸ்பீடில் எலக்ட்ரானை நம்ம அனுப்பி ஒரு மெட்டலில் ஸ்ட்ரைக் பண்ண வச்சோம்னா அங்கேருந்து எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். சிம்பிள், சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 10⁻70 மைனஸ்ன்ற மாதிரி 10⁻70 10⁻19 வரைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ரே வந்து அல்ட்ராவயலட் ரேயோட பெனிட்ரேட்டிங் பவர் வந்து ஹை. இப்படி தான் ஃபஸ்ட்டு அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, யூசஸ், இது மாதிரி எழுதினாலே மார்க் அடிச்சிடும். காமா ரேஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை அண்ட் டிகே. நியூக்ளியஸ் டிகே ஆகிறனால நமக்கு ரேடியேஷன் வெளியில் வரும், காமா ரேடியேஷன், ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ், அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10⁻18. அதாவது 10⁻18 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை தாண்டி மினிமம் 10⁻18 மினிமம், பக்கத்தில் ஒரு 18 0 போடுங்க, அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அவங்க. காமா அப்புறம் அதான் நான் பெனிட்ரேட்டிங் பவர் ஹைன்னு சொல்லியாச்சு, கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் தான். இதுக்கு வந்து இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெராப்பின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா கேன்சருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாலாம் கொல்றதுக்கு காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணுறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி நான் சொன்ன அல்ட்ராவயலட் ரேடியேஷனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து குறிப்பாக நீங்கள் இது எழுதணும், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மெடிக்கல் ஃபீல்டில் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கொல்றதுக்கு வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி இன்விசிபிள் ரைட்டிங் நான் சொல்லிட்டேன், டு டிடெக்ட் இன்விசிபிள் ரைட்டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. நான் எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நான் தான் சொல்லிட்டேனே, ஒவ்வொரு டாபிக் வரும்போதையும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போதைக்கு புக்கில் இருக்கிறது என்ன, நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணும், ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எக்ஸாமுக்கு எந்த ரேடியேஷன் கேட்டாலும் அந்த ரேடியேஷனோட ஃபஸ்ட்டு விஷயம் அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது நேச்சுரலாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக. நேச்சுரலாக சன்லேருந்து வருது, ஆர்டிஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அந்த மெத்தட், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குல்ல, அது மாதிரி. அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கண்டிப்பாக எழுதணும். யூசஸ் ஒரு 3-4 பாயிண்ட் எழுதணும், முடிஞ்சு போச்சு. 3 மார்க் கிடச்சிடும், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். Group of electromagnetic radiations are called as electromagnetic spectrum. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம டிஸ்பர்சன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம்.
ஒன்றும் இல்லை, நியூட்டன் பண்ண தான் டிஸ்பர்சன். என்னன்னா ஒயிட் லைட் இப்போ நான் ப்ரிசமில் வழியாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதுலேருந்து 7 கலர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா விப்ஜிஆர்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ VIBGYOR, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், yellow, ஆரஞ்சு, ரெட்டு. ஸோ இதான் நம்ம டிஸ்பர்சன் சொல்லுவோம். இது எல்லா கலருமே அழகாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ ரெட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு அப்புறம் எல்லோக்கு அப்புறம் க்ரீனுக்கு அப்புறம் ப்ளூக்கு அப்புறம் இண்டிகோக்கு அப்புறம் வயலட்டு, இதெல்லாம் அழகாக அரேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்றத நம்ம என்ன, இது அரேஞ்ச் ஆயிருந்ததா நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் இதுவும். கிளியரா? அப்போது இந்த ஸ்பெக்ட்ரமை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ரெண்டுமே தனித்தனி 5 மார்க்கு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த 2 கொஸ்டினுக்கும் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ரெண்டுமே தனித்தனி 5 மார்க்கு. ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ், சுய ஒளிர்வு. அதாவது நீங்கள் எந்த லைட்டை வேணால் வைங்க, அதில் ப்ரிசம் வழியாக நீங்கள் லைட் அனுப்புனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்குதுல்ல, அதுதான் எமிஷன். இது சிம்பிளாக இருக்கா? அந்த எமிஷனில் 3 கேட்டகரி இருக்குது. எமிஷனில் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூவஸ், இன்னொன்று லைன் எமிஷன், இன்னொன்று பேண்ட் எமிஷன். இதுலேயுமே அதே மாதிரி 3 இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூவஸ், அதே தான் லைனு, இன்னொன்று பேண்டு. இதுலேயும் 3. ஃபஸ்ட் நம்ம இதை பார்ப்போம், எமிஷன். ஃபஸ்ட்டு வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டினியூவஸ் எமிஷன் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, கண்டினியூவஸ் எமிஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப்பு அப்படி இல்லைனா ஒரு கார்பன் ஆர்க்கு, நம்ம புக்கில் அது எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா, லைட்டு தான்ப்பா, வேறு எதுவுமே இல்லைப்பா. இப்போ இன்கேண்டசன்ட் லேம்ப்னா, இன்கேண்டசனாக என்ன சொன்னேன் நான்? ஹாட் ஆப்ஜெக்ட்னு சொன்னேன்னா. ஓகே, ஹாட் ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் ஒரு கேஸை ஹீட் பண்ணுறீங்கன்னா அது இட் பிகம்ஸ் ஹாட் இல்லை, அப்போ அங்கேருந்து எனக்கு லைட் வெளியில் வரும். ஸோ ஒரு லேம்ப் வைக்கிறீங்க, ஒரு கார்பன் ஆர்க் வைக்கிறீங்கன்னா அந்த கார்பன் லேம்ப்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அதை நீங்கள் ஒரு ப்ரிசமில் அனுப்ப போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த லேம்ப்பு, ஸோ இதை நீங்கள் இந்த லேம்ப்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரிசமில் அனுப்ப போகிறீங்க பை யூஸிங் ஸ்பெக்ட்ரோமீட்டர். லேபில் பண்ணியிருப்பீங்கல்ல, கண்டிப்பாக ஸ்பெக்ட்ரோமீட்டர் பண்ணியிருப்பீங்க. நம்ம அங்கே சோடியம் வேப்பர் லேம்ப் யூஸ் பண்ணியிருப்போம், மெர்க்குரி லேம்ப் யூஸ் பண்ணியிருப்போம், கிரேட் இங்க்லாம் இல்லை. அப்போது இதை நீங்கள் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியாக அந்த ப்ரிசம் வச்சுட்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியாக நீங்கள் அனுப்பும்போது நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும். எதை பார்க்க முடியும்? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக பார்க்க முடியும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னா தொடர்ச்சியாக இருக்கும் கலர்ஸ், அழகாக அரேஞ்ச்மெண்ட், பார்க்க அழகாக இருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சுக்கு அப்புறம் எல்லோக்கு அப்புறம் க்ரீனுக்கு அப்புறம் ப்ளூக்கு அப்புறம் இண்டிகோ அப்புறம் வயலட். கண்டினியூஸாக அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு இமேஜ் ஏதாவது இருந்தால் காட்டுறேன், இல்லைனா நீங்கள் உங்கள் புக்கை பாருங்கள், பார்த்தாலே தெரியும். கண்டினியூஸ் பேரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் எமிஷன். என்ன எமிஷன்? லைன் எமிஷன். இப்போ நீங்கள் வந்து லேம்ப் வச்சிங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீலியம் கேஸு அப்படி இல்லைனா ஹைட்ரஜன் கேஸு. ஸோ அந்த மாதிரி கேஸை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்சார்ஜ் டியூப்பில் என்ன பண்ணுறேன்னா அந்த கேஸை ஹீட் பண்ணுறேன். ஓகே, அப்போது அதில் கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே எக்ஸிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போது அந்த கேஸில் இருந்து எனக்கு வெளியில் வரக்கூடிய லைட்டு, கேஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய லைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லைட்டை தான் ப்ரிசமில் அனுப்ப போகிறீங்க. ஓகேவா? இப்போது சோடியமில் ஹீலியம் ஹைட்ரஜன் சொன்னோன்னா, அப்போது ஹைட்ரஜன் வந்து பிங்க் ரெட்டிஸாக இருக்கும் கலரு. ஹைட்ரஜன் வந்து பிங்க் ரெட்டிஸாக இருக்கும். இதுவே நீங்கள் ஹீலியம் பார்த்தீங்கன்னா எல்லோ மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேஸை நீங்கள் டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஹீட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வெளிச்சத்தை ப்ரிசம் வழியாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் லைன் ஸ்பெக்ட்ரம். அது என்ன சார் லைன் ஸ்பெக்ட்ரம்னா, இந்த ரெட்டு ஆரஞ்சு இந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அழகாக லைனாக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரெட்டு வந்து ஒரு லைன் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டார்க் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அது ஒரு லைனாக தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டார்க்கு, அதுக்கப்புறம் எல்லோ லைனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம். அடுத்தது பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இது என்ன சார் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு அமோனியா கேஸ் எடுத்து ஹீட் பண்ணுறேன். இதில் இப்போ டிஸ்சார்ஜ் டியூப் யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அதுலேருந்து எனக்கு லைட் வெளியில் வரும். என்ன கலரில் சார் லைட் வெளியே வரும்னா அல்ட்ரா வயலட் இல்லைனா ப்ளூ. ஸோ அந்த கலரில் எனக்கு வெளியில் வரும் லைட்டு. இப்போது அந்த லைட்டை நான் என்ன பண்ணுறேன், ப்ரிசம் வழியாக அனுப்புகிறேன். இப்போ அங்கே எனக்கு என்ன ரிசல்ட் நான் பார்ப்பேன் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அப்படின்னா, பேண்ட்
எமிஷன் ஸ்பெக்ட்ரம். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அது என்ன சார் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா, இப்போ இந்த லைட்டில் இந்த கலர்ஸில் ஏதாவது ஒரு கலர் பேண்டாக இருக்கும். என்ன சார் பேண்டானா, ஒரு லைன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக ஒரு லைன், அதுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக ஒரு லைன், வெரி க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ்டு பேக்டாக இருக்கும். அப்போது அந்த செட் எல்லாத்தையும் நான் பேண்டுன்னு தான் சொல்லுவோம். அது என்ன கலராக இருந்துட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் இதில் வந்து பேண்ட் எமிஷனில் அந்த பேண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது என்ன கலராக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டுன்னு வைங்களேன். இப்போ அந்த ரெட்டு வந்து இப்போ ஒரு 100 லைன் இருக்குது அப்படின்னா, அந்த 100 லைனில் ஒரு 60 லைன் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்கும். அடுத்து 60, அப்புறம் 70, 80, அடுத்து ஒரு 20 லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க், அதாவது அந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 90, 100, அடுத்த 20 லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பேண்டு. அப்புறம் ஃபுல்லாக டார்க் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஒரு பேண்டு, அப்புறம் ஃபுல்லாக டார்க் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஒரு பேண்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பேண்டாக கிடைக்கும் ஸ்பெக்ட்ரம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம். மாலிகுல்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா, இது புரியுதா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ தயவுசெய்து தட்டி தூக்கிடுங்க 5 மார்க்கு. தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு எழுதணும். இது மட்டும் எழுத எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா அதில் கண்டினியூஸ் லைன் பேண்டு. கண்டினியூஸ்னா என்ன எக்ஸாம்பிள், புரியுதா? லைன் எமிஷன்னா என்ன எக்ஸாம்பிள், பேண்ட் எமிஷன்னா என்ன எக்ஸாம்பிள். போதும், 5 மார்க் கொடுத்துருவாங்க. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 5 மார்க் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா, இப்போ நீங்கள் ஒரு லைட்டை ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸு கலர்ஸ் அப்சர்வ் பண்ணும். அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சிம்பிளாக இருக்கா? அதில் 3 டைப்பு. ஒன்று கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா, ஒரு ஒயிட் லைட்டை ஒரு ப்ளூ கலர் பிளேட், ஒரு ப்ளூ கிளாஸ் பிளேட்னு வச்சுக்கோமே, ஒரு ஒயிட் லைட்டை நீங்கள் ப்ளூ கிளாஸ் பிளேட்டில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை தவிர்த்து மற்ற எல்லா கலருமே ஸ்பெக்ட்ரமாக அப்படின்னு. ஏன்னா அந்த கிளாஸ் பிளேட்டில் ப்ளூ இருக்குது. ஓகே, மற்ற எல்லா கலரையும் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை தவிர்த்து மற்ற எல்லா கலருமே அது அப்சர்வ் பண்ணிடும். இவ்வளோ தான் கான்செப்ட், புரியுதா? இதுதான் கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ அதே மாதிரி லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இப்போ ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப்பு. அது என்ன சார் இன்கேண்டசன்ட் லேம்ப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹாட் ஆப்ஜெக்ட்டு. ஓகே, ரொம்ப ஹாட், ஒரு வெப்பத்தன்மை உள்ள ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள்லேருந்து வெளிவரக்கூடிய லைட்டு, அது கேஸாக கூட இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அப்போது அந்த லைட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்கேண்டசன்ட் லேம்ப்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஏதோ ஒரு லேம்ப்பு. அந்த லேம்ப்லேருந்து வெளிவரக்கூடிய லைட்டை நான் ஒரு கோல்டு கேஸ் வழியாக பாஸ் பண்ணுறேன். எப்படி? கோல்டு கேஸு. அப்போ அந்த கோல்டு கேஸ் வழியாக பாஸ் பண்ணி நேராக ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணி நமக்கு ஸ்பெக்ட்ரம் பார்க்கணும். இதான கான்செப்ட். அப்போது நம்ம இன்கேண்டசன்ட் லேம்ப் வழியாக பார்க்கக்கூடிய அந்த அனுப்பக்கூடிய அந்த லைட்டு எனக்கு கோல்டு கேஸ் வழியாக போகுது. கோல்டு கேஸ் நீங்கள் என்ன கேஸ் வேணால் இங்கே சோடியம் என்ன ஒரு கேஸு, கோல்டு ரூம் டெம்பரேச்சரில் கூட அந்த கேஸ் நீங்கள் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அது வழியாக அனுப்பி அங்கேருந்து ப்ரிசம்லேருந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. என்ன ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது? லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அது என்ன சார் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்கிறேன். நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்ல, இந்த கலரெல்லாம் அழகாக அரேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ரெட்டு, ஆரஞ்சு, இல்லை எல்லோ. ஸோ அந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது அந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமில் ஒரு டார்க் லைன் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ரெட்டில் ஒரு டார்க்கு, எல்லோவில் ஒரு டார்க்கு, ப்ளூவில், அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லையுமே டார்க் லைன் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல? அப்போது அப்படி இருந்ததுன்னா அது லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். நீங்கள் என்ன கலர் அனுப்புகிறீங்க, ஓகே, நீங்கள் என்ன கலர் அனுப்புகிறீங்களோ அந்த கலரை அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அதை தான் நமக்கு ஸ்பெக்ட்ரம் காட்டுது. இப்போ ரெட் கலரில் அந்த டார்க் லைன் இருந்ததுன்னா ரெட் அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் அங்கே டார்க் லைன் இருக்குது. எல்லோ கலரில் டார்க் லைன் இருந்ததுன்னா எல்லோ கலராக அதை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுதான் லைனாக டார்க் லைன்ஸ் இருக்கும். லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சிம்பிள் கான்செப்ட், ஒன்றுமே கிடையாது. கான்செப்ட் தான். ஓகே, இன்கேண்டசன்ட் லேம்ப்பு, அதுலேருந்து என்ன கலர் லைட் வருதோ அது நீங்கள் ஒரு கோல்டு கேஸ் வழியாக அனுப்புறீங்க. கோல்டு கேஸ் வந்து ப்ரிசம் வழியாக நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் நம்ம பார்க்கும்போது அந்த கலர் வரிசையாக கிடைக்குமா? அந்த கலரில் கருப்பு கலர் லைன், ரெட்டில் கருப்பு கலர் லைன் தான் இவர் ரெட்டை அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த கேஸ், ஓகே, ப்ரிசம் கேஸ்லாம் வைக்கிறோம்ல, அந்த சப்ஸ்டன்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். அதே மாதிரி பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா அதுக்கு வந்து ஒயிட் லைட்டு, ஒரு ஒயிட் லைட்டை அயோடின் பேப்பரில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம் எப்படி கிடைக்கும்னா பேண்டாக கிடைக்கும். ஒரு ஒயிட் கலர் போர்டுன்னு வச்சுப்போமே, அந்த ஒயிட் கலர் போர்டில் நல்லா ஒரு கருப்பு கலர் ஒரு பண்டல் கருப்பு கலர் பட்டையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்ன்றேன். ஒரு பிரைட் பேக்ரவுண்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பிரைட் பேக்ரவுண்டில் பட்டையாக கருப்பு கலராக நமக்கு கிடைக்குதுன்னா அது பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்.
என்ன ஸ்பெக்ட்ரம்? பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அயோடின் வேப்பர் லேம்ப் அதை யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பிளட்டு கூட அங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பிளட்டு ஒரு ஒயிட் லைட்டு பிளட் வழியாக பாஸ் பண்ணி நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறது, ஒரு ஒயிட் லைட் அயோடின் வேப்பர் வழியாக பாஸ் பண்ணி நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறது. அதான் வந்து அப்படி எடுத்திங்கன்னா பேண்டாக கிடைக்குமா சொல்லியிருக்காங்க. குளோரோஃபைல் கூட எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நமக்கு என்ன தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, கிளியராக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ரென்ஹோஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைங்க, சன் லைட் இருக்குல்ல, அந்த சன்லைட்டை நீங்கள் ஒரு ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழகாக இதே மாதிரி அழகாக எல்லா கலருமே இருக்கும் அதில். அப்போது அது எல்லா கலர்லையுமே டார்க் லைன்ஸ் இருக்கும். எல்லா கலர்லையுமே டார்க் லைன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பற்றி, என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டார்க் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்து கலர்ஸ் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியுமே ஃப்யூச்சரில் வீடியோ அப்படின்றது வரும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தோட கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஈஸியாக இருந்தது, கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதோட 5th சாப்டரு இந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக செப்பரேட்டடாக ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி தனித்தனி வீடியோன்றது ஃபியூச்சரில் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதால இப்போதைக்கு உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே கிளியராக இருக்கும் இதில். ஓகே, ஸோ நம்ம ஃபியூச்சரில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.